ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷக்கிலா கிச்சனில் நீ நாட்டுக்காய் போட்டு 3 விதமான ஒரு கூட்டு, 3 விதமான குழம்பு, 2 விதமான குழம்பு, ஒரு இட்லிக்கு வந்து குருமா செய்யலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தெல்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம காரக்குழம்பு, புளி குழம்புனாலே நாட்டு காய்களை போட்டு தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, இது 4 காய்களும் தான் போட்டு வந்து காரக்குழம்பு வைப்பாங்க. அந்த கால முறைப்படி நானும் இப்போ காரக்குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மேலே இருக்கிற அந்த காம்பு பகுதி எடுக்கிறதுல அதுவும் ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காம்பை மட்டும் நீக்கிட்டு அந்த காய்களை கட் பண்ணி போட்டுக்கலாம். அருவாமனையில் தான் கட் பண்ணுறேன். நம்மளுக்கு எப்போவுமே அருவாமனை தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நாட்டுக்காய் தான், தோட்டத்தில் விளைஞ்சது தான், எங்கள் வீட்டு மாங்காய். அதே கட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் குழம்புல போட்டால் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் வந்து கொதிக்கிறப்ப போட்டால் தான், நான் கொதிச்சிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் இறக்குறப்ப போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா குழஞ்சி போயிடும், புளிப்பு அதிகமாக உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தக்காளியும் அரைஞ்சிக்கலாம். தக்காளி வந்து பொறுமையாக இருந்தீங்க. அதோட உருளைக்கிழங்கு ஒன்று தான் போடுறேன். உருளைக்கிழங்கு சும்மா ஒன்று தான் போடுறேன், குழந்தைக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, இசைக்கு கொடுக்கலான்னு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் போட்டேன். மாங்காய்லாம் அவன் சாப்பிட மாட்டான். தக்காளி அரிஞ்சிட்டு வெங்காயமும் ஒன்று ஒன்றா அரிஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடு உருளைக்கிழங்கு தோல் சீவி உருளைக்கிழமா அரிஞ்சு வச்சுக்கலாம். மாங்காய் தனியாக அரிஞ்சு வச்சுக்கினேன். 3 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 4 பேருக்கு ஆகிற மாரி தான் குழம்பு நான் செய்துக்கிறேன். சாதமும் வெந்துன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாதமும் வடிச்சிடுறேன். தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தயம், காரக்குழம்பு வெந்தயம் போட்டால் நல்லது. கடுகு, கருவேப்பிலையும் அலசி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகா 3 கீனி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதோடு ஒரு கட்டி பூண்டை உரிச்சு வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்குங்க. பேச்சுலர் பிகினர்னால தான் இதை செய்து சாப்பிடலாம். அதுவும் தக்காளி வந்து அரைச்சி போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதனால் மிக்ஸியில் அரைச்சி போட்டுக்கணும். அதோடு தேவையான கல் உப்பு, நாங்கள் மாட்டு வண்டியில் வர கல் உப்பு தான் வாங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதேமாரி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட காய்கள்லாம் வந்து காய்கள்லாம் அள்ளி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4 விதமான முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காரக்குழம்பான அல்டிமேட்டான காய் எதுனா இதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிக்குதான்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் செய்கிறேன் என்னுடைய சமையலை. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி தான் போடணும். நானும் என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போடுறேன். என்னுடைய சமையல்லே உங்களுக்கு பிடிச்ச சமையல் எதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பேச்சுலர்லாம் டக்குன்னு செய்து டக்குன்னு சாப்பிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி காய்கறிகள் போட்டு செய்துன்ற திருப்தியும் இருக்கும். அதோடு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அதோட சாதமும்
நிமித்தி வச்சாச்சு. அதோட குழம்பு புளி வச்சா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து மாங்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்புலாம் மாங்காய் யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்காரரு எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய். நானும் என் பையனும் மாங்காய் சாப்பிட மாட்டோம். அந்த காரக்குழம்பு அந்த புளிப்பு சுவையோடு சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதோட சுட சுட ஆவி பறக்க சாதம். கத்திரிக்காய் சொரக்காய் போட்ட கடையல், அதுவும் இப்போ சேனலில் ஷேர் பண்ணிக்கிறேன். அதோட காரக்குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட அப்பளம். ருசியான சுட சுட சாதம், காரக்குழம்பு, அப்பளம், கூட்டு. வாங்க சாப்பிட்லாம். அதோடு வந்து நான் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து தேங்காய் இல்லாத குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சண்டே செய்தேன். சரி, ஷார்ட்டில் போடோம்னா லாங் வீடியோவில் புரிய முடியும் உங்களுக்கு போடலான்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் போட்டுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பட்டாணி வந்து நைட்டே ஊற வச்சு சேர்த்துக்கிறேன் குக்கரில். ஒரு 2 டைம் கழுவி சேர்த்துக்கினேன். அதோட உருளைக்கிழங்கும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வீட்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரன் வேலைக்கு போயிட்டேன், பாப்பாவும் காலேஜு. அதனால் ஒரு கையில் சமைச்சிக்கினே தான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு புரியுதான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான ஒரு 3 உருளைக்கிழங்கு போட்டுக்கின்னு மேலே இருக்கிற தோலை சீவிங்க, தேவையான தண்ணி ஊற்றிக்கின்னு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீர்ந்துச்சு, அதையும் சம அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கின்னு அரைச்சி ஸ்டோர் பண்ணின்னு கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு வந்து இது ஊற்றிக்கலாம். தேவையான அளவு வந்து இட்லி ஊற்றிக்கின்னு அதோட குக்கரும் விசில் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பருப்பு வந்து அரைக்கிறேன்னா நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். தேங்காய் இல்லாத செய்யறதுனால திக்கான பதத்தில் கிடைக்கும். இது கல்யாண வீட்டுங்களில் ஃபங்க்ஷனுங்கள்லாம் இந்த குருமா செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்க வந்து சமையல்காரங்க ஒருத்தவங்க செய்கிறத நான் பார்த்து தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதோடு மேஷர் வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு நல்லெண்ணெய், சோம்பு, பட்டை வகைகள், வெங்காயம். இது காரம் தேவையில்லை, ஃபுல்லாக பச்சை மிளகா தான் காரத்துக்கு. வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கிங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆச்சு. அதோடு ஒரு 6-7 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி. நாங்கள் சொல்லுன்னு தான் சாப்பிடுவோம், அதனால் ஒரு 7-8 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். தக்காளி தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போடலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிங்க. தேவையான மஞ்சள்தூள். அதோடு அந்த பருப்பும் அரைச்சி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே கொஞ்சம் திக்காக இருக்கும் குருமா. தேங்காய் இல்லாத குருமா அது வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாம் சாப்பிட்லாம். கல்யாண வீட்டு குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட சுட சுட ஆவி பறக்க சாதம், சுட சுட ஆவி பறக்க இட்லி, குருமா. பாருங்க, சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பையன் சாப்பிட்றான் பாருங்கள். அவன் வந்து மாலை போட்டுக்கிறான், கவுச்சி எதுவும் சாப்பிட்றதில்ல. அதனால தான் உங்களுக்கு காய்கறி வீடியோவை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
எப்படி பாருதே சுடா பஞ்சு மலை போல் இட்லி குருமா சாப்பிட்றோம் ப்ரோஸ். சரி கல்யாண வீட்டு குருமா எப்படிக்குது? என் பையன் சாப்பிட்டு பாடுது இந்த அளவு எப்படி செய்தேன்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கல்யாண வீட்டிலாம் சாப்பிட்ற மாரி இருக்குது சொன்ன. அதோடு நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். இட்லி போட்டுக்கின்னு அதோட குருமா ஊற்றிக்கின்னு சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இது உங்கள் குழந்தைங்களுக்கு சத்தானது நீங்கள் செய்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வரேன்டா போய் அவர் கூட போடாமல் எவ்வளோ இது பண்ணுறான் வச்சா. இந்த சுண்டலில் வந்து விட்டமின் நிறைய இருக்குது, ப்ரோட்டீன் நிறைய இருக்குது, சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து இளநீர் குடிச்சு. ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அனலாகிடுச்சு. அதனால் வந்து இளநீர் எங்கள் வீட்டுக்கார் வெட்டி கொடுத்தாரு, நான் குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வெயிலுக்கு என்னென்ன குடிப்பீங்க? தம்பியும் இசை ஆசனும் குடித்தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வெயிலுக்கு என்னென்ன குடிச்சிங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இளநீர், மோர், நுங்கு, தர்பூசணி இதெல்லாம் சாப்பிட்டு உங்கள் உடம்பு வந்து கூலாக வச்சுக்கோங்க. போடா அப்பா கூட ப்ளீஸ். இசை அப்பா கூட போடா. அதோட அது உள்ள வழுக்கையும் எடுத்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் ஒன்று நீ வேணா மொத்தத்தை துண்டுருவா. சார்ஜ் கொடுத்தாண்ணா நாக்கு வந்து ஆறிடுது. அதோட வழுக்கையும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிலிப் தாத்தா கொடுத்தாரு. உங்களுக்கு வழுக்க பிடிக்குமான்னு ஷேர் பண்ணுங்கள். என்னம்மா எட்டி பார்த்தா காணுமே. வழுக்க ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ்.